வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு 10 வினாக்களானது தினமும் பயிடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்றைய தினமும் பயிடப்பட்டுள்ளது. இந்த வினாக்களை பார்க்கலாம். அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம போடுற தகவல் உங்களை வந்து சேரும். முதல் வினாவை பார்க்கலாம். Which is commonly used to stabilize a joint and restrict unwanted movement. மூட்டை நிலைப்படுத்த, ஸ்டெபிலைஸ் பண்ண மற்றும் தேவையற்ற அசைவுகளை தடுக்க பொதுவாக பயன்படுத்தப்படுவது எது? ஆப்ஷன் ஏ ஐஸ் பேக், ஆப்ஷன் பி ஸ்போர்ட்ஸ் டேப், ஆப்ஷன் சி ஹீட் பேக், ஆப்ஷன் டி மசாஜ் ஆயில். ஐஸ் பேக்கா, ஸ்போர்ட்ஸ் டேப்பா, ஹாட் பேக்கா, மசாஜ் ஆயிலான்னு கேட்டிருக்காங்க. ஐஸ் பேக் கிடையாது. மூட்டை வந்து நிலையாக நிறுத்துறதுக்கு அன்வான்ட், அதாவது இங்கே என்னென்னா மூட்டை வந்து ஒரு டிஸ்லோகேட் ஆகிருக்குன்னா அது வந்து தேவையற்ற அசைவுகளை தவிர்க்கிறதுக்கும், அதே மாதிரி அன்வான்ட் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலைஸாக நிற்கிறதுக்கும் எதை பயன்படுத்துவாங்க? ஐஸ் பேக்கை பயன்படுத்துவாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஹாட் பேக்கா? கண்டிப்பாக கிடையாது. மசாஜ் ஆயிலாக? கண்டிப்பாக இல்லை. அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த டேப்பை சுற்றுறதுனால தான் அன்வான்ட் மூவ் ஆனது நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து ஆப்ஷன் பி ஸ்போர்ட்ஸ் டேப் அப்படிங்கிறத இதுக்கான சரியான ஆன்சர். தி பிரைமரி பர்பஸ் ஆஃப் an elastic bandage is to. எலாஸ்டிக் பேண்டேஜின் முக்கிய நோக்கம் எது? ஆப்ஷன் ஏ இன்க்ரீசிங் ப்ளீடிங், ஆப்ஷன் பி ப்ரொவைட் கம்ப்ரெஷன் அண்ட் ரெடியூஸ் ஸ்வெல்லிங், ஆப்ஷன் சி இன்க்ரீஸ் பாடி டெம்பரேச்சர், ஆப்ஷன் டி இன்க்ரீஸ் மசில் ஸ்ட்ரென்த். இரத்தப்போக்கை அதிகரித்தலா, கம்ப்ரஷன் அழுத்தத்தை வழங்கி வீக்கத்தை குறைத்தலா, உடல் வெப்பத்தை அதிகரித்தலா, தசை வலிமையை அதிகரித்தலா? ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். எலாஸ்டிக் பேண்டேஜ்னா நம்ம இழுத்து டைட்டாக சுற்றுவோம், அதை எலாஸ்டிக் பேண்டேஜ் சொல்கிறோம். அது ரத்தப்போக்கை அதிகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரத்தப்போக்கு அதிகரிக்குமா? கண்டிப்பாக இல்லை. வெப்பத்தை அதிகரிக்குமா? கண்டிப்பாக இல்லை. தசை வலிமை அதிகரித்தல? அது எதுவுமே கிடையாது. அழுத்தத்தை வழங்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தத்தை வழங்கி நம்மளுக்கு வந்து வீக்கம், அதாவது அடிப்படை இடத்துல வீக்கமாகாமல், மேற்கொண்டு வீக்கமாகாமல் இருக்கிறது தான் அதோட வேலை. அதான் வந்து கம்ப்ரெஷன், அழுத்தம் வழங்கி வீக்கத்தை குறைத்தல். ஆப்ஷன் பி ப்ரொவைட் கம்ப்ரெஷன் அண்ட் ரெடியூஸ் ஸ்வெல்லிங். ஸ்வெல்லிங்னு வீக்கத்தை குறைத்தல் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். One of the major causes of muscle cramps during sports is. விளையாட்டின் போது தசைப்பிடிப்பு ஏற்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ எக்ஸஸ் ஸ்லீப், ஆப்ஷன் பி டீஹைட்ரேஷன் அண்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், ஆப்ஷன் சி ஹை புரோட்டீன் இன்டேக், ஆப்ஷன் டி எக்ஸஸ் வைட்டமின் சி. அதிக தூக்கமா, நீரிழப்பு மற்றும் மினரல் சமநிலை குறைவா, அதிக புரத உணவா, அதிக வைட்டமின் சியா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம விளையாட்டின் போது அதிகப்படியான நீர் மற்றும் எலக்ட்ரோசைட்டானது இம்பேலன்ஸ் ஆனது எது குறைஞ்சிரும். வேர்வையின் போது டீஹைட்ரேஷன் ஆகும், வாட்டர் வந்து டீஹைட்ரேஷன் ஆயிரும். அப்போ வந்து நம்ம உடம்புல இருக்க இயல்பான அந்த உடம்பு தளர்வு வந்து தசை இயக்கமானது இருக்க ஆரம்பிச்சிடும். அதாவது தசை இறுக்கம்னு சொல்றோம். அதுதான் தசை கிராம்ப், மசில் கிராம்ப்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம என்ன தண்ணீரின் அளவு மற்றும் எலக்ட்ரோசைட் இம்பேலன்ஸ்னால தான் இதுக்கான சூழலுக்கு ஏற்படுது. ஸோ இதுக்கான ஆன்சர் டீஹைட்ரேஷன் அண்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், நீரிழப்பு மற்றும் மினரல் சமநிலை குறைவு தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். The immediate management of an ankle sprain is to. திடீர் கணுக்கால் முறுக்கு, அதாவது ankle sprain ஏற்பட்ட உடனே செய்ய வேண்டிய சரியான நடவடிக்கை எது? என்கரேஜ், ஆப்ஷன் ஏ என்கரேஜ் ரன்னிங், ஆப்ஷன் பி ஃபாலோ த ரைஸ் protocol, ஆப்ஷன் சி அப்ளை ஹீட், ஆப்ஷன் டி பர்ஃபார்ம் டீப் மசாஜ். உடனடியாக ஓடச் செய்தலா, ரைஸ் முறையை பின்பற்றுதலா, வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தலா, தீவிர மசாஜ் செய்தலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரெயின், ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆகுது அப்படின்னா உடனே அவங்க வந்து ஓட சொல்ல மாட்டோம்.
வெந்நீர் ஒத்தடம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு தான் வெந்நீர் ஒத்தடமானது நம்ம கொடுப்போம். அடுத்தது தீவிர மசாஜா உடனே மசாஜ் செய்ய மாட்டோம். அந்த இடத்துல ஐஸ் பேக் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டை என்ன பண்ணுவோம், ஐஸ் பேக் தான் கொடுப்போம். ரெஸ்ட், ஐஸ் கம்ப்ரஷன், எலிவேஷன் சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதை தான் நம்ம வந்து பின்பற்றுறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரைஸ் முறையை பின்பற்றுதல். ஃபாலோ தி ரைஸ் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். Pain in the front of the knee commonly seen in runners is known as. அதிகமாக ஓடுவதால் முழங்காலின் முன்பகுதியில் ஏற்படும் வலிக்கு பொதுவாக வழங்கப்படும் பெயர் எது? ஆப்ஷன் ஏ டென்னிஸ் எல்போ, ஆப்ஷன் பி ரன்னர்ஸ் நீ, ஆப்ஷன் சி கோல்ஃபர்ஸ் எல்போ, ஆப்ஷன் டி ஃப்ரோசன் ஷோல்டர். டென்னிஸ் எல்போவா, ரன்னர்ஸ் நீயா, கோல்ஃபர்ஸ் எல்போவா, ஃப்ரோசன் ஷோல்டரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டென்னிஸ் எல்போ அப்படிங்கிறது வந்து முழங்கையில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடியது. அது வந்து முழங்கை கை வலங்கை நீட்டி மடக்கும் அதிகமான அந்த கைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அது யார் யூஸ் பண்ணுவாங்க? டென்னிஸு, பேட்மிண்டன், இவங்க ஓவர் யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வரக்கூடியது டென்னிஸ் எல்போ. ரன்னர்ஸ் நீனா அந்த பெட்டலா சிசமாய்டு போன் ஒன்று பார்த்துருப்போம். அது வந்து எலும்புகளோட சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், தொட்டாங்குச்சி வடிவமாக இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். சிசமாய்டு போன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்துல சிசமாய்டு போனை சுற்றி வலிக்கக்கூடியது தான் வந்து ரன்னர்ஸ் நீக்கான ஒரு இது. கோல்ஃபர்ஸ் எல்போனா கோல்ஃப் விளாட்றாங்கல்ல அவங்களுக்காக வரக்கூடியது ஒரு எல்போ. ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்விம்மிங், பேஸ்கெட் பால் விளாட்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு எல்போ. இதுதான் ஒரு டிசீஸ், அதாவது வலி தான் நம்ம வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே அதிகமாக ஓடுவதால் முழங்காலின் முன்பகுதியில் தான் பெட்டலாக இருக்குது, சிசமாய்ட் போன். அந்த இடத்த சுற்றி வரக்கூடியதான் ரன்னர்ஸ் நீ வந்து அப்படிங்கிற ஒரு வழங்கப்படும் பேர் என்னன்னு கேட்டால் ரன்னர்ஸ் நீ அப்படிங்கிறது. இப்போ இது நாளுக்குமே தெரியும். டென்னிஸ் எல்போனா பேட்மிண்டன், டென்னிஸ். ரன்னர்ஸ் நீனா முன்னாடி முழங்கால முன்னாடி, கோல்ஃபர்ஸ்னா கோல்ஃப் விளாட்றவங்க. ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது அதான் வந்து நம்ம ஸ்விம்மிங்கு, வெயிட் லிஃப்டிங்கு, இந்த மாதிரி ஸ்விம்மிங், வெயிட் லிஃப்டிங், பேஸ்கெட் பால் விளையாடுறவங்களுக்குலாம் ஏற்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ஏசிஎல் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஜாயிண்ட்? ஏசிஎல் என்பது எந்த மூட்டுடன் தொடர்புடையது? ஆன்டீரியர் க்ரூசியேட் லிகமெண்ட். ஏசிஎல்னா ஆன்டீரியர் க்ரூசியேட் லிகமெண்ட் அப்படிங்கிறது தான் ஏசிஎல். எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஷோல்டர், ஆப்ஷன் பி நீ, ஆப்ஷன் சி ரிஸ்ட், ஆப்ஷன் டி ஆங்கிள். தோள்பட்டை மூட்டுடனா, முழங்கால் மூட்டுடனா, மணிக்கட்டு மூட்டுடனா, கணுக்கால் மூட்டுடனான்னு கேட்குறாங்க. ஆன்சர், அதுக்கான ஆன்சர் வந்து முழங்கால் மூட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃபியூமர் எங்கே இருக்குது? ஃபூட்டை ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லியிருக்கேன். அப்படின்னா பெரிய போன், ஸ்ட்ராங்கஸ்ட், லாங்கஸ்ட் போன் அப்படின்னா ஃபியூமர். அது வந்து நம்ம ஃபூட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபூட்டில் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூமரும் டிபியா போனும் ஜாயிண்ட் இடத்துக்கு போன் ப்ளஸ் போன் லிகமெண்ட். அந்த லிகமெண்ட் தான் லிகமெண்ட் இருக்கிறாங்க இல்லை இருக்கு பாருங்க. ஆன்டீரியர் க்ரூசியட் லிகமெண்ட் போன் ப்ளஸ் போன் லிகமெண்ட். போன் ப்ளஸ் மசில் அப்படின்னா டெண்டான். அது வந்து ஸ்ட்ரெயின் ஆகும், இது வந்து ஸ்பெயின் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல ஃபியூமருக்கும் டிபியாவும் ஜாயின் பண்ணுற ஒரு லிகமெண்ட்ல தான் நம்ம ஏசிஎல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏசியில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான ஃப்ளெக்சிபிள், பின்னாடி தான் காலம் மடக்க முடியும், முன்னாடி நடக்க முடியாது. அதோட லிமிட்டை வந்து இந்த ஏசிஎல் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதை வந்து ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ஜம்பிங் கேம், அந்த பேஸ்கெட் பால், ஹேண்ட்பால், லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, இந்த மாதிரி ஒரு கேம்ஸில் வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து ஜம்ப் பண்ணும்போது, லேண்ட் ஆகும்போது நீயோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியதுன்னு கேட்டால் அந்த ஏசிஎல் தான். இது எந்த முட்டோட தொடர்புடையனா, நீ முழங்கால் முட்டோட தொடர்புடையது. ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். இந்த விளக்கம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Before returning an athlete to sport after an injury, the most important assessment is. விளையாட்டு காயங்களுக்கு பின் முழுமையான விளையாட்டு செயல்திறனுக்கு திரும்புவதற்கு முதலில் மதிப்பிட வேண்டியது எது? ஆப்ஷன் ஏ பாடி வெயிட், ஆப்ஷன் பி ஸ்ட்ரென்த், range of motion, and functional ability of the injured part. Option C hair growth, option D food preference,
ஆப்ஷன் ஏ உடல் எடையா, காயமடைந்த பகுதியின் வலிமை, இயக்க வீச்சு மற்றும் செயல்திறனா? ஆப்ஷன் சி தலைமுடி வளர்ச்சியா? இந்த ஆப்ஷன் இங்கே தேவையில்லாது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆப்ஷன் டி உணவு விருப்பமா? ஒரு விளையாட்டு காயங்களுக்கு பின் விளையாட்டு வீரர் மறுபடியும் திரும்புதுன்னா அவரோட செயல்திறனை எப்படி நம்ம மதிப்பிடணும்? காயமடைந்த பகுதி நம்ம எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அந்த பகுதி வந்து நல்லா இருக்கா, ஒரு செயல்பாடு எப்படி இருக்கு, இதோட திறன் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டான ஆன்சர். மீதி எல்லாமே தேவையில்லாது. இதை வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இந்த ஃபியூச்சரில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐ கேன் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ட்ரென்த் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் அபிலிட்டி ஆஃப் தி இன்ஜூர்டு பார்ட். காயமடைந்த பகுதியின் வலிமை மற்றும் இயக்க வீச்சு மற்றும் செயல்திறன் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ப்ராக்டிஸ் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரிவென்டிங் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்? விளையாட்டு காயங்களை தடுக்க மிகவும் பயனுள்ள நடைமுறை எது? ஆப்ஷன் ஏ ப்ராப்பர் வார்ம் அப் அண்ட் கூல் டவுன். ஆப்ஷன் பி ஸ்கிப்பிங் மீல்ஸ். ஆப்ஷன் சி ரெஸ்டிங் ஒன்லி பிஃபோர் எக்ஸசைஸ். ஆப்ஷன் டி சிட்டிங் ஃபார் லாங் ஹவர்ஸ். வார்ம் அப் மற்றும் கூல் டவுனா, உணவை தவிர்ப்பதா, பயிற்சிக்கு முன் ஓய்வு மட்டுமா, அதிக நேரம் அமர்ந்திருப்பதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிக நேரம் அமர்ந்திருப்பதனால வந்து விளையாட்டு காயங்களை வந்து தடுக்க முடியாது. பயிற்சிக்கு முன் ஓய்வு அப்படிங்கிறத இருக்காது. உணவை தேவைப்பட்டாலும் விளையாட்டு காயங்களை தடுக்க முடியாது. ஒவ்வொரு ப்ராக்டிஸ் ஒரு கேமுக்கு முன்னாடி வார்ம் டவுன் கூல் டவுன் அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஒரு இதுதான் வந்து நம்ம விளையாட்டுக்கான காயங்களை தடுக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் அப்படிங்கிற ஒரு செஞ்சாதான் விளையாட்டு காயங்களை நம்ம வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து ஆப்ஷன் ஏ வார்ம் அப் அண்ட் கூல் டவுன், ப்ராப்பர் வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். DOMS, delayed onset muscle soreness, is usually most noticeable. DOMS பொதுவாக உடற்பயிற்சிக்கு பிறகு எப்போது அதிகமாக உணரப்படும்? ஆப்ஷன் ஏ immediately after exercise. ஆப்ஷன் பி within 6 hours. ஆப்ஷன் சி after 24 to 48 hours. ஆப்ஷன் டி after 7 days. உடனே 6 மணி நேரத்தில், 24 to 48 மணி நேரத்தில், 7 நாட்களுக்கு பிறகா? இதில் எது சரியான ஆன்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. DOMS அப்படின்னா ஒன்றும் கிடையாது. டிலேடு ஆன்செட் மசில் ஸ்கோர்னஸ். இது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா, அல்லது ஒரு தீவிரமான ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து தசையில லேசான காயம் அல்லது அலர்ஜி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சேதமோ ஏதோ அலர்ஜியோ காயமோ எதுவும் ஏற்படுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு ஹில்ஸ் எல்லாம் ஏறணும்னு எங்களை ஏறிட்டு வந்தோம்னா அந்த காப்ஸ் எல்லாம் ஒழிக்கும். அதுதான் தீவிரமான உடற்பயிற்சி அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலியைத்தான் நம்ம சொல்றோம். அது வந்து தசை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தசை இருக்கும், வலி ஏற்படும். அதைத்தான் வந்து DOMS அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ நேரம் கழிச்சு அந்த இது உணர முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பொதுவாக வந்து 6லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ள அந்த இதான ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான வலி எப்போ இருக்கும் அப்படின்னா 24லேருந்து 48 மணி நேரத்தில் தசை இருக்கும், வலியானது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுதான் சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தெளிவான விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி ஆஃப்டர் 24 to 48 ஹவர்ஸ். 24 முதல் 48 மணி நேரத்திலானது அந்த வலி இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 72 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த வலியானது நீடிக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஸ்ட்ரக்சர் கனெக்ட்ஸ் போன் டு மசில் டு போன்? எலும்பையும் தசையும் இணைக்கும் அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ லிகமெண்ட். ஆப்ஷன் பி டெண்டான். ஆப்ஷன் சி கார்டிலேஜ். ஆப்ஷன் சி ஃபெசியா. லிகமெண்டா, டெண்டானா, கார்டிலேஜா, ஃபெசியாவான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை முன்னாடியே பார்த்துருக்கோம். போன் ப்ளஸ் போன்னா மசில், போன் ப்ளஸ் போன்னா லிகமெண்ட்டு, போன் ப்ளஸ் மசில் அப்படின்னா டெண்டான் அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துருக்கோம். நம்ம கார்டிலேஜ்ன்றது நம்ம ஒன்றும் இல்லை, இந்த 2 எலும்புகளுக்கிடையே அழுத்தத்தை வந்து
ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடியது தான் கார்டிலேஜ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இது முன்னாடியே சொல்லியிருக்கோம். சார் இதுக்கான ஆன்சர் போன் ப்ளஸ் மசில் அப்படின்னா அதுக்கு பேர் டெண்டான் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி டெண்டான் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இத்துடன் இன்றைய 10 வினாக்களானது நிறைவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ஒரு புதிய ஒரு 10 வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களோட நாங்கள் பதிவிட்ட தகவல் மீண்டும் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி நான் இன்னைக்கு நேற்றே வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து கமெண்டில் போட்டிருந்தீங்க. இன்னையோட வந்து இந்த கொஷினுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து சைக்காலஜியில் போகிறோம். செகண்ட் பேஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸை பார்க்க வரப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 260 270 கொஷின் பார்த்துருப்போம். இன்னொரு 200 250 கொஷின் வரும்போது கம்ப்ளீட்டாக அனாட்டமி கம்ப்ளீட் ஆயிரும். அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். அதில் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் எடுத்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கொஷின்ஸில் நம்ம போய் பார்க்க போகிறோம். அடுத்து நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அந்த இதெல்லாம் வந்து ஒரு 200 கொஷின் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஓகே, தொடர்ந்து படிக்கணும். தொடர் பயிற்சி விடாமுயற்சி தான் வெற்றின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு நம்ம உடற்கல்வித்துறையில். இன்னைக்கு கூட வந்து ஒருத்தர் வந்து உடற்பயிற்சி அலுவலராக வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்கில் வந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறார். ஸோ அதை பார்க்கும்போது என்ன தெரியுது, படிச்சுக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒரு எக்ஸாமில் மட்டும் நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் நம்ம கிளியராக தெரியுது. ஸோ எங்கேயோ யாரோ ஒருத்தர் போய்கிட்டே தானே இருக்கிறாங்க. அதை பார்த்து அங்கே ஏன் எப்படி போனாங்க அப்படின்ற ஒரு இதில் ஏன் யோசிக்கக்கூடாது? நம்ம கண்டிப்பாக ஒருத்தர் போகிறாருல்ல, அது ஏன் அடுத்த தடவை நம்ம நோட்டிஃபிகேஷனை வந்து வரும்போது அது ஏன் அந்த ஒரு ஆள் நம்மளாக இருக்கக்கூடாது? ஸோ தொடர்ந்து பயிற்சி செய்வோம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்கன்னா அது நம்மளாக தான் இருக்கணும். அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு போஸ்டிங் இருந்தாவது நம்மளாக தான் இருக்கணும். இந்த தகவலை நேற்றே சொன்னேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் தான். அந்த ஒரு போஸ்டிங்கில் ஒருத்தர் வந்து இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறாரு. அவரோட விடாமுயற்சி தான் அதுக்கான ரீசன். நம்மளும் அதை போல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதே போல் ஒரு வெற்றியை வந்து நம்ம ஈஸியாக பறிக்க முடியும். தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து படிப்போம், வெற்றி பெறும் வரை படிப்போம், பயணிப்போம். நன்றி, வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நன்றி, வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் 10 புதிய உணர்வுகளுடன் சைக்காலஜி உளவியல் பாடப்பகுதியிலிருந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.